ஹாய், பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபை. இந்த கால வேலை கூட தேவ வார்த்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் 120 சங்கீதம் 7-8 வசனங்களை, கர்த்தர் உனக்கு எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் வரைக்கும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பல கேள்விகள் பண்றோம். எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து, ஒரு ஆபத்து அப்படி சொல்லி நம்ம கேள்வி பார்க்குறோம், அங்கங்கே கேள்விப்படுறோம். ஆகையால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு எங்கே வரும் தெரியுமா? வண்டி ஓட்டினா கவர்மெண்ட் சொல்லும் ஹெல்மெட் போடுங்க, ஆனால் அது கேட்கறது இல்லை. கார் ஓட்டினா சீட் பெல்ட் போடுங்க, அது கேட்கறது இல்லை. அதுக்காக செலான் நடக்குது, அதற்காக பல விதமான ரூல்ஸ் வச்சிருக்கு. ஆனால் அது கூட தாண்டி நம்ம போகிறோம். ட்ரிபிள்ஸ் ஓட்டாதீங்க பைக்கில், இல்லை காரில் நீங்கள் எத்தனை சீட் இருக்கோ அந்த சீட் படி நீங்கள் உட்காருங்க, ஆனால் அதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் அநேக ஆக்சிடென்டல் விபத்துகள் வரும்போது காரணம் என்னன்னா, ஓவர் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்பீட், ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறதுனால விழுந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொல்லி அநேக கேள்விகள் நம்ம கேட்கும்போது மனசு ரொம்ப சோர்ந்து போய், ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லி ஒரு பிரயோஜனம் இருக்கா? அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சொன்ன அந்த ஃபாலோ நம்ம பண்ணோம்னா நம்ம கொஞ்சமாவது ஒரு சேவைப்படும். ஆனால் இந்த கவர்மெண்ட் காட்டிலும் அந்த தேவாதி தேவன் சொல்றாரு, அவர் வாக்கு கொடுக்குறாரு, கர்த்தர் உனக்கு எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காப்பேன்னு சொல்றார். ரெண்டாவது, அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கியும் வரைக்கும் இது முதல் கொண்டு என்றென்றும் காப்பார்ன்னு சொல்லிடுது. ஆகையால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போம். கவர்மெண்ட் சொன்ன அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன் பிடித்து கொள்ளுவோம். அதேபடி நம்ம தேவாதி தேவன் சொன்ன வார்த்தை படித்து ஜெபித்து வீட்டிலேருந்து வெளியே கிளம்புவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட ஜெபம் பண்ணீங்களா? காலையில் எழுந்து ஜெபம் பண்ணீங்களா? வேதத்தை வாசித்தீங்களா? பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வெளியில் போங்க, கவர்மெண்ட் சொன்ன எல்லா ரூல் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்க. அதுபடி மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்ன வாக்கு மனதில் வைத்து முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.